இன்றைய பங்குச்சந்தை கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு இருந்தது. இருந்தாலும் அவ்வளோ உயர்வுடன் வர்த்தகம் நடைபெறவில்லை. இன்றைய பங்குச்சந்தை நேர முடிவில் 17 புள்ளிகள் குறைந்து முடிவடைந்திருக்கிறது. இதில் ஐடி செக்டர் நேற்றும் நெகட்டிவில் போயிருந்தது. இன்றைக்கும் 1.67% புள்ளிகள் குறைந்திருக்கிறது. இதில் ஒரு ஆறுதலான விஷயம், மீடியா செக்டர் மட்டும் இன்றைக்கி 3% அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. முதல்ல ஐடி செக்டார் பார்ப்போம், எந்தெந்த பங்குகள் குறைந்திருக்கிறதுன்னு. இன்ஃபோசிஸ் 2.82% அளவுக்கும், டெக் மகேந்திரா 2.79% அளவுக்கு, டிசிஎஸ் 1.85% அளவுக்கு. இத்தனைக்கும் இன்ஃபோசிஸ் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி Q2 ரிசல்ட் ப்ராஃபிட் 3%. அதுவும் இல்லாமல் டிவிடெண்ட் வேறு அறிவிச்சிருக்காங்க, 18 ரூபா. ரெக்கார்ட் டேட்டா 25/10/23 சொல்லியிருக்காங்க. பே அவுட் டேட் 6/11/23 நவம்பர் பே அவுட் டேட் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கி அதனுடைய ஸ்டாக் இன்ஃபோசிஸ் 2.82% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஐடி செக்டார் பொதுவாக எல்லாமே, நிஃப்டி ஐடி ஒரு ஸ்டாக் கூட பாசிட்டிவில் இல்லை. எல்லா ஸ்டாக்கும் நிஃப்டி ஐடியில் இருக்கிறது எல்லாமே மைனஸில் தான் இருக்குது இன்றைக்கி. ஓகே, அடுத்த செக்டார் மீடியா செக்டார் பார்ப்போம். +3% அளவுக்கு உயர்ந்திருக்குது. அதில் எந்தெந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். நெட்வொர்க் 18 ஏறக்குறைய 11% அளவுக்கு உயர்ந்திருக்குது. நெட்வொர்க் 18, டிவி 18. ஜெஃப்ரீஸ் இன்றைக்கி ஜெஃப்ரீஸ்ன்றவங்க அமெரிக்காவில் எங்களுடைய பங்கு வர்த்தகத்தை பற்றி கணிக்கக்கூடியவங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேர்ல்டு கப் நடக்கிறதுனால மீடியா செக்டர் ஜி என்டர்டெயின்மெண்ட்டு, ஹெச்டி மீடியா மற்றும் டிபி கார்ப் உட்பட அவங்களுக்கு இதனால் பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி மீடியா செக்டர்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. நெட்வொர்க் 18 11% அளவுக்கு, டிவி 18 ப்ராட்காஸ்ட் 6.13%, டிபி கார்ப் 5.86, ஹாத்வே ஏறக்குறைய 5.79% அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி மீடியா மட்டும் 3.02% அளவுக்கு உயர்ந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பிஎஸ்சி செக்டர்ஸ், அதில் எந்தெந்த ஸ்டாக்கு அதிகமாக இருக்குதுன்னு பார்ப்போம். என்எம்டிசி 5.5% அளவுக்கு, கெயில் 5.14 அளவுக்கு உயர்ந்திருக்குது. 2 ஸ்டாக் தான். மீதி பிபிசிஎல் 1.82 அளவுக்கு உயர்ந்திருக்கு. இப்போ அடுத்தது இன்றைக்கி எந்தெந்த ஸ்டாக்கு உயர்ந்திருக்குன்னு மொத்தமாக பார்த்துடலாம். ஓவராலாக நம்ம வச்சுருக்க எக்ஸல் ஷீட் மூலிமா. டாங்கினோ ஸ்டாக் 20% அளவுக்கு உயர்ந்திருக்குது. அடுத்தது எம்எம்டிசி, அது வேல்யூம் நல்லா இருக்குது. அதனுடைய சார்ட்டு பார்ப்போம். இப்போதைக்கு நெட்வொர்க் 18 இன்றைக்கி 11% அளவுக்கு உயர்ந்திருக்கு. டிசி இப்போ தொடங்கியிருக்கு. ஜூலைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற தொடங்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி 22 ஐயை தாண்டி இருக்கு. இப்போதான் ஓகே.
அதேமாதிரி ஒரு 3 ஸ்டாக் வந்து 20% அளவுக்கும், மீதி இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா உயர்ந்திருக்கு. இன்றைக்கி வந்து 933 ஸ்டாக் வந்து ப்ளஸில் இருக்குது, 708 ஸ்டாக் வந்து நெகட்டிவில் இருக்குது. வேல்யூம் ஹையான ஸ்டாக் பார்த்துருவோம். ஐடியா, ஐஎஃப்எஸ்சி, எம்எம்டிசி, ஜொமேட்டோ இதெல்லாம் வந்து வேல்யூம் நல்லா ஹையாக இருக்குது. டிவி 18, சுஸ்லானு, நெட்வொர்க் 18, என்எம்டிசி ஒரு ஏறக்குறைய வேல்யூம் நல்லா இருந்திருக்கு இன்றைக்கி. ஓகேங்களா? அடுத்ததாக குளோபல் மார்க்கெட் பார்ப்போம். இப்போ நடந்துகிட்ருக்கோம். குளோபல் மார்க்கெட் பார்த்துருவோம். ப்ளஸில் தான் போய்கிட்டுருக்கு. இன்றைக்கி 0.31% ப்ராஃபிட்டில் போய்கிட்டுருக்கு. டவ் ஜோன்ஸ் வந்து நெகட்டிவில் போகுது, திருப்பி பாசிட்டிவில் வருது, அது மாதிரி மாறி மாறி போய்கிட்டுருக்கு. இனி தங்கத்தினுடைய விலை மாற்றம் இருக்கான்னு பார்ப்போம். இன்றைக்கி தங்கம் கிராமுக்கு வந்து 43 ரூபாய் உயர்ந்திருக்குது. இது நேற்றுக்கு 8 ரூபாய் மைனஸ் குறைஞ்சிருந்தது. இன்றைக்கி வந்து 43 ரூபாய் உயர்ந்திருக்கு தங்கத்தினுடைய விலை. ஓகே, நாளை பங்கு சந்தைக்கு தேவையான தகவல்னு பார்த்தீங்கன்னா, மீடியா செக்டர் மேலே ஃபோக்கஸ் பண்ணலாம், ஹோட்டல் செக்டர் மேலே ஃபோக்கஸ் பண்ணலாம். வேர்ல்டு கப் கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறதுனால இந்த 2 செக்டர் மேலே ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜெஃப்ரிஸ் சொல்லியிருக்காங்க. இன்றைய தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.